ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு ஒரு தாகத்தோடு நம் இரு கரங்களை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா? இன்னும் கூட உடைய சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்தில் கிருபையாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் நம்முடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனையில் நம்முடைய ஆண்டவர் அவர் இங்கு இறங்கி வர வேண்டும். ஒரு தாகத்தோடு இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஒரு தாகத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Yesue. Hallelujah. Praise. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவி. ஒரே குரல் சேர்ந்து பாடுமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். முடிந்தவர்களுடைய கரங்களை உயர்த்தி வரவேற்போமா நம்முடைய ஆண்டவரே? அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் இயேசுவே, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பெருமழை போலவே
நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவி, தூய ஆவியானவரே, ஒரே குரலில் மகிமைப்படுத்தி பாடுவோம். நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவி. முடிந்தவர்கள் இந்த கரங்களை உயர்த்தி, இயேசுவே, ஒரு தாகத்தோடு உடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரிடத்தில் கேட்போம் அந்த காலை நேரத்தில். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. தூய ஆவியானவரே, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்பி நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அதிகாலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வாஞ்சையோடு உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாஞ்சையோடு இந்த காலை வேளையில் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அழைக்கிறோம். We praise you, Jesus. இன்னும் கூட உடைய சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா நம்முடைய ஆண்டவரை. நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்தில் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோம் நம்முடைய ஆண்டவரை. நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தினால் எல்லாம் செய்யக்கூடுமே ஆண்டவரே. நாமத்தினால் எல்லாம் செய்யக்கூடுமே இயேசுவே. ஆவியானவரே, நம்முடைய ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் நிறைந்து இந்த ஆராதனை நடக்க நம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளும் துணிதமாக இந்த ஆராதனைக்கு ஓடி வர ஆண்டவர் உதவி செய்யும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவரை துதித்து நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. கரங்களை தட்டி பாடுமா? போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே. விடுதலையோட கரங்களை தட்டி பாடுவோம். நம்முடைய ஆண்டவரை போற்றி பாடுவோம். இயேசுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். அல்லேலூயா. மார்பில் இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும், ஹல்லேலூயா, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்றே மாறாதே. கார்த்தின் ஜெயதொடியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். அல்லேலூயா. அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். அல்லேலூயா. இயேசுவே இயேசு என்னும் நாமம், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே. ஹல்லேலூயா. சாட்சியாகவே. ஹல்லேலூயா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று
மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை. மேல இருக்கிறவங்க சேர்ந்து பாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லும். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. யோர்தானை போல வந்த துன்பங்களை தாண்ட ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் இந்த காலை வேளையில் நம்மை தாழ்த்த போகிறோம். எத்தனை பேர் ஒரு தாகத்தோடு ஆண்டவரிடத்தில் தாழ்த்த போகிறீங்க உங்களை? ஹல்லேலூயா. இப்படி இரு கரங்களை கூப்பி, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை தாண்ட உதவி செய்திரே. யோர்தானை போல வந்த துன்பங்களை தாண்ட உதவி செய்திரே ஆண்டவரே. இனிமேலும் நீரே என்னை நடத்தும் ஆண்டவரே. இனிமேலும் நீரே என்னை நடத்தும் ஆண்டவரே. இன்னும் கூட உங்களோட சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? உண்மை தாழ்த்துவோம் இந்த நேரத்தில். அப்பா, என்னை நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நல்லவரே, வல்லவரே. We praise you, Jesus. இயேசுவே. மௌனமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டாம். முடிந்தவரை உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். We praise you, Jesus. ஆவியானவரே, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் உடைய இரு கரங்களை கூப்பி பயபக்தியோடு உங்களை தாழ்த்துங்க. பயபக்தியோடு உங்களை தாழ்த்துங்க. மேலே இருக்கிறவங்களுடைய இரு கரங்களை கூப்பி பயபக்தியோடு உங்களை தாழ்த்துங்க. இயேசுவே, நீர் நல்லவர், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று சொல்லுவோம். We praise you, Jesus. இயேசுவே, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது ஒருபோதும் நம்மை கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல், நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை தான் இந்த காலை நேரத்தில் நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எனவே பயபக்தியோடு உங்களை தாழ்த்துங்க ஆண்டவரிடத்தில்.
உண்மையாக 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 ஆண்டவரிடத்தில் தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார், ஒரு நிம்மதியை நம்முடைய ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயபக்தியோடு நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இன்னும் கூட நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோமா? பயபக்தியோடு ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று இன்னும் கூட நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம். இயேசுவே முடிந்தவர் உங்களுடைய கரங்களை கூப்பி உங்களை தாழ்த்துங்க. ஒரு விசை, ஆண்டவரே என்னை நான் தாழ்த்துகிறேன், ஆண்டவரே என்னை நான் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே நீரே என்னை நடத்தும், ஆண்டவரே. மௌனமாய் சொல்ல வேண்டாம், மௌனமாய் சொல்ல வேண்டாம். முடிந்தவரை உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், இந்த சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இன்னும் கூட உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இந்த காலை நேரத்தில் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இடத்துல, அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நம்மை நாம் தாழ்த்தும் பொழுதுதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வார். எத்தனை பேர் ஒரு தாகத்தோடு இருக்கிறீங்க, நம்முடைய ஆண்டவர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று? இந்த காலை வேளையில் ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவர் இடத்துல. இயேசுவே கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். இயேசுவே கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவரிடத்துல தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய கண்ணீர்களை காண்கின்ற தேவன், நம்முடைய ஆறுதலின் நாயகன், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா காரியத்திலிருந்தும் ஒரு விடுதலை ஆண்டவர் தந்து அவர் நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி, இந்த கரங்களை உயர்த்தி, இந்த கரங்களை உயர்த்தி நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆண்டவரை பார்த்து பாடுவோம். என் இயேசு, இயேசுவே
ஆவியானவரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் உனக்கு சமாதானம் தருகிறார் என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் கரங்களை தட்டி பாடுவோமா ஹல்லேலூயா என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் இயேசுவே விடுதலை தருகிறவரே என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் இயேசுவே நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையா கூப்பிடு உண்மையா கூரைவெல்லாம் நீக்குவார் விசுவாசத்தோடு பாடுவோம் இயேசுவே உன் கூரைவெல்லாம் நீக்குவார் என் இயேசு நல்லவர் சேர்ந்து பாடுவோமா இயேசுவே என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள் எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார் என் கர்த்தரோ மாற்றுவார் கரம் நீட்டி தேற்றுவார் கரம் நீட்டி தேற்றுவார் என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் என் இயேசு எங்களை கைவிடாதவரே என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் விசுவாசத்தோடு பாடுங்க இயேசுவே ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் இயேசுவே ஹல்லேலூயா சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் என் இயேசு நல்லவர் நல்லவரே ஒரு போதும் கைவிட மாட்டீரே என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார்
அதிசயமானவர். சேர்ந்து பாடுவோம். ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார், எனக்கு சமாதானம் தருகிறார். என் இயேசு நல்லவர். விசுவாசத்தோடு பாடுவோம். ஒருபோதும் கைவிடாதவரே, நன் இயேசு நல்லவர். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், இயேசுவே கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். விசுவாசத்தோடு சொல்லுவோம். எனக்கு விடுதலை தருகிறார், எனக்கு விடுதலை தருகிறார். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் இயேசுவே, என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். விசுவாசத்தோடு சொல்லுவோம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நான் ஆளுவேன் தேசத்தை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. விசுவாசத்தோடு பாடுவோமா. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, இயேசுவே, நான் ஆளுவேன் தேசத்தை. என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு
நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இந்த காலை வேளையில ஒரு அறிக்கையாக, ஆண்டவரே என்னுடைய இயேசுவே என்னை ஒருபோதும் நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே என்று உன் நாவலை சொல்ல முடியுமா? ஒரு வாஞ்சையோடு சொல்லுவோம், என் இயேசு நல்லவர். சொல்றீங்களா? ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாத நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். இயேசுவே என்னுடைய கண்ணீர்களை காண்கிற தேவனே, ஆறுதலின் நாயகனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. We praise you, Jesus. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அதிசயமானவரே உமக்கு நன்றி, ஆறுதலின் நாயகனே உமக்கு நன்றி, என்னோடு இருப்பவரே உமக்கு நன்றி. என்னுடைய இயேசுவே, என்னை கைவிடாத தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. என்னுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் துணையுமானீரே நன்றி ஐயா. அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தினவரே, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆண்டவரே நன்றி சொல்லி பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே, மாதிலை தாண்டி
நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் என்னை நடத்தினவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. இனிமேலும் என்னை நடத்த போகிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Praise you Jesus, we praise you Lord. இம்மட்டும் நம்மை நடத்தின நம்முடைய ஆண்டவர் இனிமேலும் அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரு கரங்களை கூப்பி வானத்திற்கு நேராக உயர்ந்து பார்த்து, இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், இந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், இந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் இந்த காலை நேரத்தில், இயேசுவே நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே, நீர் எனக்கு போதுமானவரே, நீரே நல்லவர் ஆண்டவரே, நீரே நல்லவர், நீரே நல்லவர். இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர், இந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர், இந்த நேசு நல்லவரே, எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. சேர்ந்து பாடுவோமா? எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு, உண்மையாய் சொல்லுவோம், குருசில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே, இம்மட்டும் என்னை நடத்தினீர், பயபக்தியோடு என்னை தாங்கினீர், இந்த நேசு நல்லவரே, இந்த நேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர்.
எந்தன் இயேசு நல்லவரே. மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். என்னுடைய இயேசு எனக்கு போதுமானவர். இனி நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். அவருடைய கிருபையினால் என்னை தாங்குவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் நம்முடைய ஆண்டவரே. எனக்கே இனி பயமே, என் இயேசு என் துணையே. என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். அறிக்கையாக பாடுவோம். எனக்கே நீ பயமே, இந்த இயேசு என் துணையே. இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். அவர் என்னோடு கூட இருப்பார். அவர் என்னோடு கூட இருப்பார். அவர் என்னோடு கூட இருப்பார். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவரே. இயேசுவே நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த இந்த நேரத்தில் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோட ஆளுகை செய்யுங்க. மீதான காரியங்கள் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். ஆசீர்வதியும். விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசும். நீரே எங்களை நடத்தும். நீரே எங்களை ஆளுகை செய்யும். பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். 16வது பகுதியை நான் ஒரு வசனமாக, நீங்கள் ஒரு வசனமாக நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 16, Psalms 16. Psalms 16. Preserve me, O God, for in thee do I put my trust. என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல். But to the saints that are in the earth, unto the excellent, in whom is all my delight. அந்நிய தேவனை நான் நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தப்பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். The Lord is the portion of mine inheritance and of my cup that maintaineth my lot. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. I will bless the Lord who hath given me counsel. My reins also instruct me in the night seasons. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. Therefore my heart is glad and my glory rejoiceth. My flesh shall also rest in hope. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். நாம் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். நம் வேதத்தை உயர்த்தி கனப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னா என்னையும் நீர் நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னா என்னையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, இயேசு இருப்பதினாலே யாவையும் எனக்காய் செய்து முடிப்பீர். யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா, யாவையும் எனக்காய் செய்து முடிப்பீர். யாருண்டு உம்மையல்லால் இயேசு நாயகா. தாழ்வதில் ஏழை என்னையும் நினைத்து தள்ளிடாது சேர்த்து உந்தன் கிருபையே. சேர்ந்து பாடுவோமா? பெரிய காரியம் செய்யும் தேவனே, நேசித்ததேனையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னா என்னையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வருவேன் நான். ரசத்திலும் அன்பு இனியது. உங்களின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். உங்களின் நாமம் ஊற்றுண்ட தைலம், உத்தமரே உம்மை நேசித்திடுவேன். பெரிய காரியம் செய்யும் தேவனே. கரங்களை தட்டி பாடும், விசுவாசத்தோடு பாடுவோம். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னா என்னையும் நீர் நேசித்ததேனையா. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு.
ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. Praise the Lord. Hallelujah. சோதரா ஜெபமெல்லாம் அம்மா அவர்கள் வந்து பிறந்த நாள் கண்டிருக்கிற மக்களுக்காக, திருமண நாளுக்காக படைத்த காணிக்கைகளை ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக, தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக அம்மா அவர்கள் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் கால வேலையிலே நம்முடைய பிள்ளைகளாகி நாங்களுடைய பாதத்தில் வர உம்மை பாட துதிக்க மகிமைப்படுத்த நேர் கொடுத்த கிருபை ஸ்லாக்கியத்துக்காக சோத்திரம் 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 சோத்திரப்பா. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே பிறந்த நாள் கண்ட பிள்ளைகளை இப்படி கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கடந்த ஆண்டெல்லாம் பிள்ளைகளை கண்ணின் கரிமனை போல பாதுகாத்தேன், நமக்கு சோத்திரம். இந்த புதிய ஆண்டில் கால் வைக்க கிருபை கொடுத்தேன், நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிறந்த நாள் கண்ட எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், திருமண நாள் கண்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். என் தகப்பனே நமக்கு சோத்திரம் சோத்திரம் அப்பா. மகனுக்கும் மகளுக்கும் திருமணமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாதுகாத்தே நமக்கு சோத்திரம் அப்பா. அந்த புதிய ஆளிலே, இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை புதிய ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்பி நீர் பாதுகாத்துக்கப்பா, நமக்கு சோத்திரப்பா. என் தகப்பனே நமக்கு நன்றி. இந்த வேலையில் வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், செலுத்திய காணிக்கை ஆசீர்வாதத்தை அங்கீகாரியம். எவ்வளோ கொடுத்தீர், கொஞ்சம் நமக்கு செலுத்த இருக்கிறோம். காணிக்கை ஆசீர்வாதத்தை அங்கீகாரி ஆண்டவரே நமக்கு சோத்திரம் பா. மன்னாவுக்காக வருகிற ஐயா, பரலோகத்திலிருந்து மன்னாவை தம்முடைய மகன் மூலமாய் நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். என் தகப்பனே நமக்கு சோத்திரம் ஆண்டவர். சத்தியத்தை கேட்க முடியாது, செவிகளை திறந்து கொடும். வீணான சிந்தனை வீணான யோசனை எல்லாவற்றையும் எடுத்து போடும். மகனை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே இப்படி கருத்தில் கொடுக்கிறோம். என்னுடைய ஆராதனை தொடக்க முதல் முடிவெல்லும் நம்முடைய பிரச்சனைகளோடு இருக்கட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தும் போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா
எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீர். நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்கிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பேன். எல்லாரும் பாடலாமா? நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லை மறந்தே போயிருப்பார், மறந்தே போய். நீங்க மட்டும் இல்லேனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர். ஓ சிவலாதானமா நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன். மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை.
ஷபோனாரி அந்தரபியோ. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, எப்படி சொல்வேன் நீர் வந்ததை. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன். மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லேனா ஆமாண்டவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்காப்பா? ஏன் எதுக்கு எப்படி இருக்குன்னு விசாரிக்க கூட ஆள் இல்லாத இந்த நாட்களிலே நீர் எங்களை சொந்தம் பாராட்டி உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்தமாக்கி நீதிமானாய் மாற்றி உம்முடைய ஜனமாய் மாற்றி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இதுவரை எங்களை ஆண்டவரே ஆற்றி தேற்றி அரவணைத்து சுமந்து வருகிறீர். அக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்கு, உம்முடைய இரக்கத்துக்கு, உம்முடைய கிருபைக்கு, உம்முடைய தயவுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வந்த எல்லா மக்களுக்கும் நீர் ஒரு பெரிய ஆறுதலையும் தேர்தலையும் தைரியத்தையும் தருவீராக. உடைய வார்த்தைக்காய் வருகிறோம் சாமி. உடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. உடைய வார்த்தையிலே ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் ஆண்டவரே உமக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாய் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய தயவு எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் எங்களோட ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 84ஆம் சங்கீதம் Psalm 84 11ஆம் வசனம் verse 11. சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். For the Lord God is sun and shield. நம்முடைய ஆண்டவர் யார்? Who is the Lord? சூரியனும் கேடகமானவராய் இருக்கிறார். He is a sun and the shield. அவர் கிருபையும் மகிமையும் அருளுகிறவராய் இருக்கிறார். And the Lord will give grace and glory. அவர் உத்தமர்களுக்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். And he will give good things to those. நல்ல ஆண்டவரை கரங்களை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Thank you Holy Spirit. Thank you Father. Thank you Jesus. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சூரியனும் கேடகமாய் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம். நீர் கிருபையும் மகிமையும் கொடுக்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நன்மையை தருகிற தெய்வமாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். Our Lord is a sun and shield. நம்முடைய ஆண்டவர் யாருக்கெல்லாம் அந்த கேடகமாய் இருக்கிறார் என்பதை தான் இந்த காலை பொழுதில் உங்களோட பேச போகிறேன். In this morning time we are going to see for whom will the Lord be sun and shield. வேதத்திலே अनेகருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று நாம் படிக்க முடியும். In the Bible we can read that he is shield for many people. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். He is shield for those who trust him. அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். For those who seek him. உத்தமர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். For those who are upright. விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். Those who have the faith. ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். For those who pray. நிறைய காரியங்களிலே அவர் நமக்கு கேடகமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். He is the shield and the protection for many things. ஆனால் இன்றைக்கு பர்టిక్యులராய் ஒரு மனிதரை ஒரு நபரை உங்கள் மத்தியிலே வைத்து நான் என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். But I want to keep a specific person in front of you and I want to finish this. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது in Genesis chapter ஆதியாகமம் 15:1 நாம் படிக்கலாம். Genesis chapter 15 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு
கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். The Lord said, Abraham, I am thy shield and your exceeding great reward. ஆபிரகாமை பார்த்து சொல்றார், To Abraham the Lord says, பயப்படாதப்பா, do not fear, பயப்படாதே, do not fear, எதை கொண்டும் பயப்படாதே, do not fear about எதை anything, குறித்தும் பயப்படாதே, do not fear about நான் anything. உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், I am the shield for நான் you, உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், I am the shield for நான் you, உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், I am the shield for you, நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன். I am the strength for you. இந்த காலை பொழுதிலே திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், This morning time the Lord says to the church, திருச்சபையே பயப்படாதே, my dear church, do not திருச்சபையே fear, பயப்படாதே, my dear church, do not fear, திருச்சபையே பயப்படாதே, my dear church, do not fear, சோதனைகளை கண்டு பயப்படாதே, do not fear because of your வேதனை கண்டு temptations, பயப்படாதே, do not fear because of your problems, கண்டு பயப்படாதே, do not fear because of your worries, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, do not fear because of your கடனை situations, கண்டு பயப்படாதே, do not fear because of your debts, வியாதியை கண்டு பயப்படாதே, do not fear because of your sickness, கண்ணீரை கண்டு பயப்படாதே, do not fear because of your நான் tears. உனக்கு கேடகமாய் I இருப்பேன், am your shield, நான் உனக்கு கேடகமாய் I இருப்பேன், am your shield, நான் உனக்கு பாதுகாப்பாய் இருப்பேன், I will be your protection, நான் உனக்கு பலனாய் இருப்பேன். I will be your இன்னைக்கு strength. காலையிலே இந்த காலை பொழுதிலே கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு அற்புதமான வாக்கை கொடுக்கிறார். This morning time the Lord promises to the church, சபையே, my dear church, என் பிள்ளைகளே, my dear children, என் மகனே, my dear son, என் மகளே, my dear daughter, பயப்படாதே, do not fear, பயப்படாதே, do not fear, பயப்படாதே, do not fear, பயப்படாதே, do not fear, எதை கண்டு பயப்படாதே, do not fear about எதை anything, குறித்தும் பயப்படாதே, do not fear about சூழ்நிலையை anything, கண்டு பயப்படாதே, do not fear about the கடந்து வருகிற situation, பார்வோனை கண்டு பயப்படாதே, do not fear about the எரியோவை Pharaoh, கண்டு பயப்படாதே, do not fear about ஆயை கண்டு anything, பயப்படாதே, do not fear about anything. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord is with you. உனக்கு கேடகமாய் இருக்கிறார். He is a shield for உனக்கு you. பலனாய் இருக்கிறார். He is a strength for you. உனக்கு துணையாய் இருக்கிறார். He is a உனக்கு support for you. ஆசீர்வாதமாய் இருக்கிறார். He is a blessing for உனக்கு you. நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். He gives forth the உன் goodness. பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் He இருக்கிறார். changes all your உன் situation. தரித்திரங்களை நீக்குகிறவராய் இருக்கிறார். He changes your உன் poverty. தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். He exalts your உன் head. விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராய் He இருக்கிறார். fulfills all your desires. Praise the Lord. ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். So do not fear for anything. பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க, Shake the hands of your பயப்படாதீங்க. neighbor. எதை கண்டு பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். யார் என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் If the Lord is with us, பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம். we can do many things. கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். The Lord was with Joshua. பெரிய எரிகோவை ஈஸியா எளிதாக மேற்கொண்டார். They overcame Jericho very easily. பெரிய எரிகோ பட்டணம் பெரிய பட்டணம். Jericho was a great city. அந்த மதில்கள்லாம் பெரிய பெரிய மதில்கள். Its walls were so great. எல்லாவற்றையும் உடைத்து போட்டான். Everything was destructive. கர்த்தர் கூட இருந்தார். The Lord was with them. ஆனால் சற்று நேரம் கர்த்தர் யோசுவாவையும் ஜனங்களையும் விட்டு விலகி போய்ட்டார். The Lord departed away from Joshua for a certain சின்ன time. பட்டணமாகிய ஆயிக்கு அவர்கள் போனார்கள். They went to a small city called Ai. ஆய் பட்டணம் சின்ன பட்டணம். It was a very small city. எல்லாரும் சொன்னாங்க ஒரு 3000 பேர் போனால் போதும், அதை நாம எளிதாக ஜெயிக்கலாம் என்று சொன்னார்கள். They said if 3000 people went there, we would be able to win over. சின்ன பட்டணம் தான். It was such a small கர்த்தர் city. இல்லாமல் போனார்கள். They went without the Lord, தோற்று போனவர்களாய் போனார்கள். but they were defeated. About 30 பேருக்கு மேலே அங்கே வெட்டப்பட்டு செத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says more than 30 people were killed there. கர்த்தர் இருந்தால் பெருசா கூட நம்ம வெல்ல முடியும். If the Lord is with us, we can win over a கர்த்தர் big. இல்லனா சின்னதுல கூட நம்ம ஜெயம் எடுக்க முடியாது. If the Lord is not with us, we cannot take victory அது சின்ன even in பிரச்சனையா small இருக்கட்டும். things. It might be a small problem. ப்ராப்ளமா இருக்கட்டும். It could be a small சின்ன problem. தலைவலியா இருக்கட்டும். It could be a small headache. எதுவா இருந்தாலும் Let it be anything. நாம் கர்த்தர் கூட இருந்தால் மட்டும்தான். Only if the Lord is with அது us, மலை போன்ற பிரச்சனைகளை மேற்கொள்ள நமக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். the Lord will give us the strength to overcome situations there. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தார். The Lord was with
Israelites. அவர்களுக்கு விரோதமாய் பார்வோன் வந்தான். The Pharaoh was following them against கர்த்தர் them. இருந்ததினாலே, Because the Lord was with them. ஆண்டவருடைய சமூகம் அவர்களோடு கூட இருந்ததினாலே, Because the presence of God was with them. கர்த்தர் பயமில்லாமல் அற்புதமாய் புது பாதையை காட்டி வழி நடத்தி கொண்டு போனார். The Lord them without any fear. கர்த்தர் இல்லாத பார்வோன், The Pharaoh that Lord had not. ஆண்டவருடைய சமூகம் இல்லாத பார்வோன், The Pharaoh that did not have the நானும் presence of மேற்கொள்வேன் God. என்று கடலுக்குள் வந்தான். He came into the sea thinking that I will overcome. அழிக்கப்பட்டு போனான். But he was destroyed. கர்த்தர் கூட இருந்தால் If the Lord is with கடலையும் us, கர்த்தர் பிளப்பார். the Lord will open up the seas. கர்த்தர் நம்மோடு இல்லை என்றால் If the Lord is not with us, கடல் அலைகள் நம்மை மூடி போடும். the waves of the sea will destruct us. சவுலோடு கூட கர்த்தர் இருந்தார். The Lord was with Saul. அமலேக்கியர்களை மேற்கொண்டான். He was able to overcome கர்த்தர் அவரை விட்டு Amalekites. விலகி போனார். The Lord departed away from him. சாதாரண கோலியாத்துக்கு பயந்து 40 நாள் ஒளிந்து கொண்டு இருந்தான். He was hiding because of Goliath. எனக்கு அன்பானவர்களே, My dear children, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் if the Lord is with us, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். the Lord will do great things. அற்புதங்களை செய்வார். He will do miracles. அதிசயங்களை செய்வார். He will do wonders. செங்கடலை பிளப்பார். He will open up the Red Sea. குறைவுகளை நிறைவாக்குவார். He will fulfill all your. கண்ணீரை துடைப்பார். He will wipe your tears. வனாந்திரத்திலே வழி உண்டு பண்ணுவார். He will make a way in the எல்லா wilderness. நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு The தருகிறவராய் Lord gives us இருக்கிறார். all இந்த goodness. காலை பொழுதிலே உங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசனம் வந்து கொண்டிருக்கிறது. In this morning time, a prophecy is coming towards பயப்படாதே. you. Do not fear. பயப்படாதே. Do not fear. பயப்படாதே. Do not fear. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I am your shield. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I am your shield. நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன். I am your strength. ஆமென். Amen. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe these words? நம்முடைய ஆண்டவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். Our Lord is our strength. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். Our Lord is our shield. பாதுகாப்பாய் இருக்கிறார். He is our protection. ஹalleluya. Hallelujah. இந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, To Abraham the Lord said, ஆபிரகாமே Abraham, பயப்படாதே, do not fear. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I will be your shield. இந்த வார்த்தை எப்ப சொன்னார்? When did the Lord say this word? இதான் ரொம்ப முக்கியம். This is very எப்ப important. சொன்னார் இந்த வார்த்தையை? When did he say இந்த this? காரியங்கள் நடந்த பின்பு. After these things happened. அதத்தான் நீங்க நோட் பண்ணிக்கணும். That's what you need to இந்த note. காரியங்கள் நடந்த பின்பு. After these things happened. எந்த காரியம்? What things? எந்த காரியம்? எந்த காரியங்கள் நடந்த பின்பு? After what things happened, this அங்கதான் ஒரு happened. பெரிய விஷயமே இருக்கு. There is a great secret in it. அவர் ஏதோ ஒன்னு செஞ்சிருக்கிறார். He has done something. ஆபிரகாம் ஏதோ ஒன்னு முடிச்சிருக்கிறார். Abraham has finished something. ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். He has done something. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு, And that's why the Lord said, after these things are over, நான் உனக்கு பலனா இருப்பேன். I will be a நான் strength. உனக்கு கேடகமா இருப்பேன். I'll be a shield. என்ன காரியம் நடந்தது? What happened? ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். I want to tell 3 things that happened. முதலாவது காரியம், The first thing that happened, 14ஆம் அதிகாரம் chapter 14, 14ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் படிக்கலாம். verses from 14. 16ஆம் வசனம் வரை படிப்போம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் தன் கேள்விப்பட்ட போது சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓர்பா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். நல்லா கவனிக்கணும். You need to observe this. இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. This is a wonderful word. தன் சகோதரனாகிய லோத்து இப்ப சிறையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறார். Now his brother Lot was captive. அவனுடைய குடும்பம் சிறையாக்கப்பட்டிருக்கிறது. His family was captive. அவன் பொருட்கள் சிறையாக்கப்பட்டிருக்கிறது. All his things were taken. எல்லாம் அந்த தேசமே சிறையாக்கப்பட்டிருக்கிறது. The whole nation was taken captive. இந்த வார்த்தையை அவன் கேள்விப்பட்டபோது, when he knew about this, தன் சகோதரன், தன் குடும்பம், தன் ஜனம், தன்னுடைய எல்லா பொருட்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் சிறையாக கொண்டு போகப்பட்டது என்பதை கேள்விப்பட்ட போது, when he knew his brother and his family and all his things were taken away, என்ன செஞ்சார் தெரியுமா? do you know what he தன் வீட்டிலே இருக்கிற 318 பேரை அழைத்து கொண்டு போய், he took all 380 people. 15ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. The 15th verse says, ராக்காலத்திலே, in the night, அந்த வார்த்தையை நோட் பண்ணி, ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து, his servants and him, பவுஞ்சுகளாய், they divided themselves. பவுஞ்சுகளாய் என்றால் குழுக்களாய், they gathered as groups.
அவர்கள் மேல் விழுந்து and they smote them அவர்களை முறியடித்து and they persuaded. அவர்களுக்கு தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி They chased them unto Hobah, சகல பொருட்களையும் all the things திருப்பி கொண்டு வந்தான். they brought them back. தன் சகோதரனாகிய லோத்தையும் His brother, அவனுடைய பொருட்களையும் his goods, ஸ்திரீகளையும் his women ஜனங்களையும் and his people. திருப்பி கொண்டு வந்தான். He brought them back. இந்த இடத்துல அற்புதமான ஒரு வார்த்தை தெய்வ மக்களே. There's a beautiful word here. சிறையாக கொண்டு போகப்பட்ட லோத்துவை திருப்பி கொண்டு வர அவன் என்ன செய்தான் தெரியுமா? Do you know what did he do to bring back Lot? ராக்காலத்திலே எழுந்து He woke up by night. பவுஞ்சுகளாய் பிரிந்து They gathered as groups. குழுக்களாய் பிரிந்து They divided into groups. எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தானாம். And he brought back இதை நான் everything. எப்படி சொல்ல விரும்புகிறேன்? I want to tell this. இன்றைக்கு அநேக மக்கள் சிறையாக்கப்பட்டிருந்தார்கள். Many people were taken அநேக captive. மக்கள் சிறையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். Many people are இந்த taken captive. ஆபிரகாம் எப்படி சிறைப்பட்டு போன அந்த சோதோம் குமரா பட்டணத்திலே வாழ்ந்த லோத்துவை எப்படி திருப்பி கொண்டு வந்தானோ, As he brought back Lot, அதே போல similarly, இன்றைக்கு நாம் we சிறையாக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக today we need to, ராக்காலத்தில் in the night, குழுக்களாக as groups, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து we need to sit in the presence of யுத்தம் God, செய்து and we need to take a, யுத்தம் செய்து you need to wage a war. எல்லாவற்றையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தது போல As Abraham took back everything, நாமும் சிறைப்பட்ட மக்களுக்காக உட்கார்ந்து பவுஞ்சுகளாய் குழுக்களாய் ஜெபிக்கும் போது மட்டும்தான் கர்த்தர் நமக்கு கேடகமும் பலனுமாய் இருப்பார். only when we pray as groups, the Lord will be a shield for us. ஆபிரகாம் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தப்பட்ட எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன் சொன்னார். Abraham brought back everything that was taken captive, and that's why the Lord said, I will be your shield. இன்றைக்கு நாமும் கூட சிறையாக்கப்பட்ட மக்களை நாம் திருப்பி கொண்டு வரும்போது மட்டும்தான் தேவன் நமக்கு கேடகமும் பலனுமாய் இருக்கிறார். And even we, when we take back the captive, the Lord will be shield for இன்றைக்கு us. அநேக மக்கள் சிறையாக்கப்பட்டிருக்கிறார்கள். There are many people who are taken வியாதியின் captive. சிறை, Captivity of கடன் என்னும் sickness, சிறை, captivity of sickness, பிசாசின் கட்டுகளின் சிறை, captivity of the முன்னேறி bondages of போக முடியாத சிறை, the captivity where you cannot move forward. பலவிதமான சிறைக்குள்ளே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். There are many kind of people who are taken முன்னேறவே captive. முடியவில்லை. I'm not able to move கடன் forward. மேல் கடன், Debt after debt, தரித்திரத்தின் மேல் தரித்திரம், poverty after poverty, பிசாசின் கட்டுகள், the bondages of the Satan. பலவிதமான பிரச்சனைகளே கடக்கிறார்கள். They cross over many kinds of இன்றைக்கு நாம் difficulties. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது மட்டும்தான் Today when we pray for them, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வார், the Lord will tell us, பயப்படாதே, do not fear. நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், I will be your நான் shield. உனக்கு பலனாய் இருப்பேன். I will be your strength. யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். The Lord changed the captivity of எப்பொழுது Lot. மாற்றினார்? When did he தன் change that? சகோதரனுக்காக ஜெபிக்கும்போது, When he prayed for them. தன் சகோதரனுக்காக ஜெபிக்கும்போது, When he prayed for his கர்த்தருடைய brothers. சிறையிருப்பை எல்லாம் மாற்றினார். The Lord changed his இன்றைக்கு captivity. நீங்களும் நானும் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கும் மற்றவருடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கும் மற்றவர்களை திருப்பி சத்துருவின் கைகளில் இருந்து அவர்களை திருப்பி கொண்டு வருவதற்கு நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். Today we need to sit in the presence of God. We need to fast and pray for them. நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போதுதான் Only when we become the நம்முடைய prayer warriors, சிறையிருப்பும் மாறும், our captivity will மற்றவருடைய change. சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்புவார். The Lord will also change இந்த the captivity ஆபிரகாம் of சிறைப்பட்ட others. மக்களை திருப்பி கொண்டு வந்தபோது When Abraham took back the ஆபிரகாமை captive, பார்த்து சொன்னார், பயப்படாதே, to Abraham the Lord said, do நான் not உனக்கு fear. கேடகமாய் இருக்கிறேன், I am your நான் shield. உனக்கு துணையாய் I இருக்கிறேன். will be your support. ஆசீர்வதித்தார். The Lord blessed them. இன்றைக்கு நாம் எல்லாரும் தெய்வ மக்களே Today we need to பவுஞ்சுகளாக divide as groups ராக்காலத்திலே in the night. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து We need to sit in the presence of God. நம்ம குடும்பத்துக்கே ஜெபம் பண்ணிட்டு இல்லாம We should not be just praying for our family, கடல்ல இருக்கிற மக்களுக்காக, for the people who are வியாதியில் in இருக்கிற debt, மக்களுக்காக, for those who are மழையிலே sickness, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, for those people who are suffering in the rain, தேவனை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களுக்காக, the people who are running, சமாதானமற்ற குடும்பங்களுக்காக, for the families that do not have peace, தரித்திரத்தில் இருக்கிற மக்களுக்காக, the people who are in குடும்பத்திலே poverty, கட்டப்பட்ட மக்களுக்காக,
For the people who are பிசாசின் கட்டுகளிலே இருக்கிற மக்களுக்காக for those who are in bondages of the Satan, ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. it is necessary for ஜெபம் ஒன்றே சிறையிருப்பை திருப்பம். only the prayer will change the captivity. பவுலும் சீலாவும் ஜெபித்தபோது When Paul and Silas prayed, சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டது போல the prison doors opened up. நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது Today when we pray, மற்றவருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். the Lord changes the நம்முடைய captivity. சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுகிறார். The Lord changes our captivity as well. So you need to pray. அப்போதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியும். Only then the Lord can tell us, do not fear, பயப்படாதே, do not fear, பயப்படாதே, do not fear. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I will be your shield. நான் உனக்கு பலனாய் இருக்கிறேன். I will be a strength. நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன். I will be a நான் help. உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறேன். I will be your உன்னை நான் leader. ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறேன். I will be the one who blesses you. நம்மை பார்த்து சொல்ல முடியும். And then only then the Lord can tell us. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. Let us take a decision today. எத்தனை பேர் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் தெரியல. I do not know how many of us pray, ஜெபம் மிக அவசியம் தெய்வமக்களே. but the prayer is very ஜெபம் necessary. மிக அவசியம் தெய்வமக்களே. Prayer is necessary. ஞானிகள் அழிந்து போக கூடாது என்பதற்காக தானியேல் ஜெபித்தார். Daniel prayed so that the wise cannot be எல்லா destroyed. ஞானிகளும் அழிந்து போக கூடாது என்பதற்காக தானியேல் ஜெபித்தார். Daniel prayed so that all the wise men should be saved. ஜனங்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக ஸ்தோத்திரம் எஸ்தரும் அவருடைய தோழிமார்களும் மொர்தெகாயும் ஜெபித்தார்கள். Esther, Mordecai and her friends, they all prayed. ஜெபித்தது நிமித்தம் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். Because they prayed, the Lord changed their captivity. நினிவே பட்டணத்திலே அழிந்து போக கூடாது என்பதற்காக உபவாசித்து அவர்கள் ஜெபித்தார்கள். They prayed so that Nineveh should not be destroyed. ஆகவே கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றினார். And the Lord changed their captivity. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறவளாய் மாறணும். Today we need to become the people who ஜெபமில்லை pray. என்றால் ஜெயமில்லை. Without prayer there is no victory. ஜெபமில்லை என்றால் ஜெயமில்லை. There is no victory without prayer. அதிகமாய் ஜெபியுங்கள் தெய்வமக்களே. So we need to pray more. குழுக்களாய் ஜெபியுங்கள். We need to pray as groups. குழுக்களாய் ஜெபியுங்கள். We need to pray as groups. குடும்பமாய் ஜெபியுங்கள். We need to pray as family. தனிப்பட்டவர்களாய் ஜெபியுங்கள். We need to pray as individuals. நண்பர்களாய் ஜெபியுங்கள். We need to pray as friends. ஜெபம் ஒண்டிதான் நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றும். நம்முடைய சிறையிருப்பையும் மாற்றும். Only prayer can change our மற்றவருடைய captivity. சிறையிருப்பையும் மாற்றும். It can change others' captivity. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு அற்புதமான பாடல் உண்டு. That's a wonderful ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானாள், ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானாள், ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். You need to pray. ஏங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? With your clear conscience you need to அழிந்து say, போகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோமா? do we pray for the people who are கடல்ல destroyed? எத்தனை மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? Do we pray for those who commit இந்த suicide? மழையில எத்தனை பேர் செத்து போனார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? Do we pray for the people who died இந்த in மழையில the... எத்தனை பேர் வீட்டை இழந்து விட்டார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? Do we pray for the people who are suffering in the rain? சிறைப்பட்டு போன மக்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது மட்டும்தான் Only when we pray for the captive, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். the Lord can bless us. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். The Lord will be able to bless எப்ப us. ஆபிரகாமை பார்த்து சொன்னார்? When did he tell Abraham? பயப்படாதேன்னு எப்ப சொன்னார்? When did he say, நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன் எப்ப சொன்னார்? when did he say, I am உனக்கு your நான் shield? பலனாய் இருப்பேன் எப்ப சொன்னார்? When did he say, I'll be strength? நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் எப்ப சொன்னார்? When did he say, I'll bless you like the எப்ப stars? அவன் சிறையிருப்புக்காக அவன் பாடுபட்டானோ, குடும்பமாக பவுஞ்சாக ராக்காலத்திலே எவனோ செத்தான், எவனோ போனான், நமக்கு என்ன, அதுவும் லோத்து இவனுக்கு துரோகம் என்று போனான். துரோகம் பண்ணவனை கர்த்தரே அடிக்கிறான்னு சொல்லி வீட்டில் உட்காந்து இல்லாம அவன் ஜெபிக்கிறவனாய் மாறினான். அவன் தன் சகோதரனை மீட்கும் பொருளாய் மாறினான். ஆகவே தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். He started to pray for his brother. He went to take the person back to who was taken captive. நம்முடைய துரோகிகளுக்கு கூட நம்ம ஜெபிக்கணுங்க. Even for the betrayers we need to pray. நமக்கு விரோதம் எடுப்புறான அவளுக்காக கூட ஜெபிக்கணும். Even those who hate us we need to pray for them. நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனார்களே அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது Those who betray us we need to pray. நாம என்ன நினைப்போம்னா, எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனா கர்த்தர் விட்டு அவனை அடிச்சார் அப்படின்னு நினைப்போம். We will think he betrayed me, so அது தேவனுடைய ஆவி அல்ல. that is not the Spirit of God. நமக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியானவர்.
The Spirit in us is the Holy இயேசு Ghost. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. We have the Spirit of Jesus. யோவானும் அவனோடு கூட சீஷர்களும் இவர்களை வானத்திலிருந்து அக்கினி கொண்டு கொன்று போடலாமா என்று கேட்கும்போது இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவி என்று கேட்டார். When John and other disciples said, let us bring fire from the heaven, மற்றவர்களை அழிக்கிற ஆவி அல்ல, we should not have the spirit of மற்றவர்களை destroying விடுவிக்கிற others. ஆவி நமக்குள்ளே தேவை. We need to have the மற்றவர்களை திருப்புகிற ஆவி நமக்கு தேவை. We need to bring back the captive. மற்றவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிற ஆவி நமக்கு தேவை. We need to have the spirit to bring back people to உற்சாகப்படுத்துகிற ஆவி நமக்கு தேவை. We need to have the spirit of encouragement. நமக்கு தேவை. We need to have the spirit of encouraging others. இன்றைக்கு ஆண்டவர் அதை விரும்புகிறார். And the Lord desires that today. சிறையிருப்பை நீங்கள் திருப்ப ராக்காலத்தில் உட்காரும் பொழுது, when we sit in the night to bring back the captive, குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். your family will be blessed. குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். Your family will be blessed. ஆபிரகாம் அப்படிதான் சொன்னார். And that's how the Lord said. நடந்த பின்பு, after these things happen, நான் உனக்கு நான் உனக்கு கேடகமாக இருக்கேன், நான் உனக்கு பலனாக இருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாதன்னு சொல்லி அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமை தேற்றுகிறார். That is where the Lord consoles him, saying that do not fear, I'll be with you. ஆண்டவர் கேடகமாகவும், the Lord should be our shield, as a strength, ஆசீர்வாதமாகவும், as a blessing, துணையாகவும், as a help. இருக்க வேண்டும் என்றால், if he needs to be like that, நாமும் ஆண்டவருடைய ஆபிரகாம் செய்தது போல மற்றவருடைய சிறையிருப்புக்காக தேவ சமூகத்தில் உட்கார வேண்டும். we need to sit in the presence of God like Abraham. இரண்டாவதாக, secondly, 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் படிமா. verse 17. அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. அல்லேலூயா சொல்வோம். பாருங்க, எப்பவுமே ஜெபிக்கிறவர்களுக்கு, இப்ப ஆபிரகாம் வெற்றியோட வந்தார். சிறைப்பட்டு போன மக்களை அவர் கொண்டு வந்ததினாலே அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். and he was given forth bread and wine. பாருங்க, ஜெயத்தோடு வரும்போது கர்த்தர் அவர்களை போஷிக்கிறவராகவே இருக்கிறார். when they come with victory, the Lord feeds them. மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து 19 வசனமா அவனை ஆசீர்வதித்து. பாருங்க, ஜெபிக்கிறவர்களுக்கு எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. for those who pray, there is a blessing. சிறைப்படுத்தப்பட்ட சிறை கொண்டு போகப்பட்ட மக்களுக்காக அவர் ராக்காலத்தில் பவுஞ்சுகளாய் போய் யுத்தம் பண்ணி அவர்களை திருப்பி கொண்டு வந்தவுடனே மெல்கிசேதேக்கு அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து என்ன சொல்றார்? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தால் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று அங்கே ஆசீர்வதிக்கிறான். He started to bless him, saying that blessed be Abraham, the most high God. நான் இங்கே கொஞ்சம் வலியுறுத்த விரும்புகிறேன். I want to stress this. ஜெபிக்கிறவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் என்னைக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். For those who pray, the Lord will be keeping on giving the blessings. கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். He'll be giving them the blessings. அப்பமும் திராட்சரசமும் குறையாது. There'll be no lack of bread and wine. குடும்பத்திலே அப்பம் குறையாது. There'll be no lack of bread in the home. There'll be no lack of wine. உங்க வீட்டிலே மாப்பிசைகிற தொட்டியும் எண்ணெய் கலசமும் நிறைஞ்சு வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். All your vessels will be overflowing in your தேவன் homes. ஜெபிக்கிறவர்களை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். The Lord honors those who pray. சரி, இப்போ அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். Now he brings bread and wine and blesses him. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு, யாருக்கு? மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். And Abraham gave tithes in everything. இரண்டாவது பாயிண்ட் சொல்றேன். And the second point, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, these things happen. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? After what things happen? இந்த ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகங்களை கொடுத்த பின்பு, after Abraham gave tithes, ஆபிரகாம் இப்ப சொன்ன, பயப்படாத, do not fear, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், I will be a blessing. எனக்கு அன்பானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கேடகமும் பலனும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், if the Lord should be our shield and blessing, and நாம் என்ன செய்யணும் தெரியுமா? what should we do? நம்முடைய தசம பாகங்களை கர்த்தருக்கு கொண்டு வர வேண்டும். We need to bring our tithes to the Lord. தசம பாகங்களை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். We need to bring our tithes to the Lord. நீங்க ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கறேன்னு எண்ணி கொடுக்காதீங்க. Do not think you give it to the அது pastors. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. That will not be a blessing. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். I give for the Lord. கர்த்தருக்கு கொடுக்கிறேன். I give for the Lord. கர்த்தருக்கு கொடுக்கிறேன். I give for the Lord. அப்படி நாம் தேவ சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நாம் கொண்டு வந்து கர்த்தருடைய காணிக்கைகளை நாம் படைக்கும் பொழுது, When we bring our offerings and tithes to the presence of God, படைக்கும் பொழுது, when we கொடுக்கும் பொழுது, when we give, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவராய் இருக்கிறார். the Lord gives blessings. இந்த தசம பாகம் ரொம்ப சரியாய் செலுத்துகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் விடுறது கிடையாது. The Lord will not leave those who give the மல்கியா tithes. 3:10 நமக்கு தெரிஞ்ச வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Malachi 3:10, we know. என்ன போட்டிருக்கு அந்த வசனம்? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். நீங்க வச்சுக்க கூடாது. எங்க வரணுமா? தேவ சமூகத்திலே வரணும். அப்பொழுது போதுமா? அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகங்களை கொடுத்ததினாலே, because Abraham gave tithes in everything, தேவன் அவரை ஆசீர்வதித்தார். the Lord blessed him. அவருக்கு கேடகமாய் இருந்தார். He was a shield for him. அவருக்கு பலனாய் இருந்தார். He was a strength for him. அவரை ஆசீர்வதித்தார். He blessed him. ஆகவே நாம் தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டியது மிக அவசியமாய் இருக்கிறது. So it is very important for us to bring the tithes to them. 3:10 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். விளங்குதா? இவர் ஏதோ தசம்பாகம் பிரசம் பண்ணுறாருன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு கொடுங்கன்னு கேட்குறது ரொம்ப வெக்கம். ஆனால் பிரசங்கம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வரும்பொழுது தான் தேவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார்? கேடகமாக இருக்கிறார். The Lord will be a shield when you bring the offerings to them. பாதுகாப்பாக இருக்கிறார். He will be a protection. ஹல்லேலூயா. கொட்டாயம் கொண்டு வாங்கலாம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணல, வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்வார். I am telling the word of God. Let the Lord work in your heart. எபிரேயருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். Hebrews chapter 6 verse 10. அங்கே ஒரு அற்புதமான வார்த்தை, ஏனென்றால் உன் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனால் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நாம் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் மறப்பதில்லை. The Lord will not forget whatever we give. நான் இப்படி சொல்றேன், வெறும் பணத்தை மட்டும் தசமாய் கொண்டு வந்துட்டு நீங்க போணும்ன்றதெல்லாம் இல்லை. It is not that you need to bring money. நேரத்திலும் நீங்கள் தசமாக கொடுக்க வேண்டும். You need to give tithes in your time as well. கர்த்தருக்கு உங்கள் நேரத்திலும் தசம பாகங்களை கொடுங்கள். You need to give tithes in your time. அந்த 2.5 மணி நேரம் தேவனுக்காக நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஊழியத்திலும் கலந்து கொள்ளுங்கள். You need to be in prayer and you need to read the Bible. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். And the Lord looks at those. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை. ஒரு காலத்தில் சபையில் வேலை செய்யணும்னா ஒரு சிலர்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் பிள்ளை மட்டும்தான் வேலை செய்யணுமா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் நீ மட்டும்தான் அந்த கோயிலில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா? வேறு யாருமே இல்லை அந்த கோயிலில், போ நீ ஒன்றும் போக வேண்டாம், அந்த பாஸ்டருக்கு ஒரு வேலை இல்லை. அப்படி சொன்ன பிள்ளைகள்லாம் இன்றைக்கும் பார்க்கிறேன், தரித்திரத்திலும் பாவமாக இருக்கிறார்கள். எங்க சபையில் வேலை செய்வது கர்த்தருக்கு வேலை செய்கிறோம். அதனுடைய பிரயாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதை ஒரு நாளும் மறந்து விட மாட்டார். When we work in the temple of God, it is the ministry of God. Lord will never forget it. ஒருவேளை இன்னைக்கு அதை கொடுக்கலனாலும்
Even ஒரு நாள் ஞாபகம் வச்சு கொடுத்துருவார். even if he did not give it today, he will remember and give it another day. மொர்தெகாய் ஒரு பெரிய பிரச்சனையை கண்டுபிடித்து ராஜாவுக்கு சொன்னார். Mordecai found out a great thing and told the Lord. சொன்னதுக்கு வேண்டிய நன்மைகள் வரல, மறந்துட்டாங்க. And all the things were forgotten. He was not. ஆனால் ராஜாவுக்கு ஒரு நாள் நினைவு வந்தது. But the king remembered once. அவனை பயங்கரமா ஆசீர்வதிச்சார். He blessed him so ராஜ much. மேன்மை அவனுக்கு உண்டானது. He gave him the kingship. ஒருவேளை அன்னைக்கே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? ரொம்ப நன்றி மொர்தெகாய், பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச, அவருக்கு ஒரு சின்ன மோந்திரத்தை போட்டு விடுங்கப்பா, ஒரு சால்வையை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். ஆனால் நேரம் வரும்போதுதான் அவனுக்கு ராஜ மகா மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். But only when the time came, the Lord gave him the glory of the kingship. மனிதனே ஒரு நன்றியை மறக்காமல் அவனுக்கு உதவி செய்வானானால் நம்முடைய தேவன் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. அவர் நிச்சயமாய் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Even a man does not forget whatever that was done by another person. உங்கள் தசமபாகங்களை அவர் மறப்பதில்லை. He will not forget. உங்கள் கிரியைகளை அவர் மறப்பதில்லை. He will not forget your work. ஊழியங்களை மறப்பதில்லை. He will not forget your ministry. சொல்றேன், நீங்கள் செய்யற ஊழியத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பலனை தருவார். The Lord will give forth fruit for your ministry. சண்டே ஸ்கூல் ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன், நீங்க செய்யற ஊழியத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பிரதிபலனை தருவார். For the ministry of Sunday school, I am telling you, the Lord will give. இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நீங்க செய்யற பிரயாசத்துக்கு கிரியைகளுக்கு தேவன் பலன் கொடுப்பார். For those who are in youth ministry, I tell you, the Lord will give forth the fruit. கிளை சபை ஊழியர்களுக்கு சொல்றேன், நீங்க செய்யற காரியங்களுக்கு ஊழியத்திற்கு நிச்சயமாய் பலன் கொடுப்பார். For the branch church pastors, I say, the Lord will give forth fruit. நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் கர்த்தர் நன்மையை கொடுக்கிறவராய். The Lord gives goodness for everything that you ஆபிரகாமை do. பார்த்து ஆண்டவர் சொன்னார், To Abraham the Lord said, தசமபாகங்களை கொடுத்தது நிமித்தம், because you gave tithes. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, After these things happened, ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்றார் ஆண்டவர். the Lord was looking at ஆபிரகாமுடைய everything. கிரியைகளை வாட்ச் பண்றார். The Lord was படுத்து looking தூங்கிட்டு at. இருக்கானா? Was he sleeping? சிறைப்பட்டவர்களை மீட்பதற்கு பிரயாசப்படுகிறானா? Did he try to bring back the captive? ஊழியக்காரர்களை கனம் பண்ணி காணிக்கைகளை கொடுக்கறானா? Did he honor the ministers of God? சம்பாதித்ததை தனக்கென்றே வைத்துக் கொள்கிறானா? Or does he keep everything for him? எல்லாவற்றையும் பார்த்து, The Lord saw everything. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, After these things happened, தேவன் அவனை பார்த்து சொல்றார், பயப்படாதே. the Lord told him, do not fear. பயப்படாதே. Do not fear. பயப்படாதே. Do not fear. பயப்படாதே. Do not fear. நான் உனக்கு பலனா இருக்கிறேன். I am your நான் strength. உனக்கு இடமா இருக்கேன். I am your நான் shield. உனக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். I'll be a blessing. வானத்தையும் பூமியையும் எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படி உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். As I bless the heaven and the மணலை earth, கொஞ்சம் I'll அள்ளி bless. என்ன முடிஞ்சா எண்ணி பார்த்துக்க. Take some sand and try to count. வானத்தை பார்த்து நட்சத்திரங்கள் என்ன முடிஞ்சா எண்ணி பார்த்துக்க. Look at the sky and try to count the stars. அதுபோல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். I'll bless that much. என் உள்ள இப்போ சொல்லுது, திடீர்னு சொல்லுது, இங்கே இருக்கிற அநேகரை, அதாவது வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மணலைப் போலவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கணக்கு வழக்கே எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, எவ்வளோ பணம் ஒன்றும் தெரியாத அளவுக்கு தேவன் இங்கே இருக்கிற ஒரு சிலரை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். என்னவோ என் மனசு சொல்லுது, சொல்லிட்டேன். அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கே அது ஸ்டார்ட் ஆகிடும். ஏமேன். 100 ரூபா இருந்தால் போதும் ஐயா, மாதத்துக்கு 8000 ரூபா இருந்தால் போதும் ஐயா, குடும்பத்தை காப்பாற்றிடுவேன், நான் எப்படியாவது நடந்து எப்படியாவது நான் படிச்சுக்குவேன். 8000 கர்த்தர் 8 கோடி கொடுக்க கூட அவரால் முடியும். நீ ஆண்டோட பாத்தில் உண்மையாக இருந்தா. என்னவோ மனசு சொல்லுது, தம்பி, இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் பூமியில் சீமானாய் வைக்க போகிறார். என்ன தெரியல, அதெல்லாம் எனக்கு நினைக்கல, வருது, மனசுல வருது. சீமான்களாக, as wealthy people. எங்க உங்க உள்ளத்துல, ஆமா, என்ன கர்த்தர் சீமானா வைக்க போறார் என்ற உணர்வு, ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வந்தா அவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கிடுங்க. ஆண்டவா ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் சீமானா இருந்தா உங்களோட பெரிய சீமானாய் நான் மாறிடுவேன். மூன்றாவதாக 21ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை படிக்கலாம். Verses from 21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று. ராஜாவை பார்த்து சொல்றான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நம்ம ஒரு வெற்றி கண்டு வந்த உடனே நமக்கு கிஃப்ட் கொடுத்தா, அவார்டு கொடுத்தாலாம் அப்படி தலை வணங்கி வாங்கிக்கிட்டு சில காலில் எழுந்து விழுந்துருவான். இப்படி காலை தொட்டு நீ தான் என் தெய்வம் அப்படின்வான்.
இங்கே ஆபிரகாம் ராஜாவை சொல்ற ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்லாதபடிக்கு. அற்புதமான வார்த்தை. ஆபிரகாம் சொல்றான் பார், ஒரு சரட்டை ஆயிலும். அப்படின்னா என்ன சரட்டை? நான் தம்பி கொட்டாங்குச்சி, ஓடு, தேங்காய் ஓடு, ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வார ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லுமா. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். என் கை ரொம்ப சுத்தமா இருக்குப்பா, ஒன்னும் எனக்கு வேண்டாம். நீ என்ன ஆசீர்வச்சிட்டன்னு சொல்லிட கூடாது. They should not say you have blessed me. நீ என்ன ஆசீர்வச்சன்னு சொல்ல கூடாது. They should not say you have blessed me. நான் ஐஸ்வர்யவான் ஆயிட்டேன் நீ நாளைக்கு சொல்லிட கூடாது. Tomorrow you should not say because of நீ தான் என்ன பெரியவனாக்கினன்னு சொல்லிட கூடாது. Tomorrow you should not say because என் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர். All my trust is God. நான் நம்பி இருக்கிறவர். Whom I trusted. ஐஸ்வர்யவானாய் மாற்றக்கூடியவர். He will make me rich. என்னை அவர் ஆசீர்வதிப்பார். He will make me. அவர் என்னை உயர்த்துவார். He will exalt me. அவர் என்னை மேன்மைப்படுத்துவார். He will glorify me. அவர் என்னை கனப்படுத்துவார். He will honor me. அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். He will give me blessings. ஆபிரகாம் தைரியமா சொல்றாரு பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. After these things happen. கையை உயர்த்திட்டான், நான் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு எல்லாம் ஆண்டவர் இருக்கார் சொன்ன உடனே தான் ஆண்டவர் சொன்னார், எப்பா பயப்படாத, வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், யாருக்கு கேடகம் பலனா இருக்கிறார் என்றால், whom will the Lord bless? யாரெல்லாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறார்களோ, whoever trusts the Lord, யாரெல்லாம் கர்த்தரில் விசுவாசம் வைக்கிறார்களோ, whoever has faith upon the Lord, அவர்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். only them the Lord blesses. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குமா? Upon whom is a blessing? யார் மேல இருக்கு? நீங்களும் நானும் நம்புகிற ஆண்டவர் பெரியவர். The Lord whom we trusted is great. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. He will never forsake us. அவர் ஒரு நாள் நம்மை பசியாய் விடுவதில்லை. He will never let us go hungry. ஒரு நாளும் அவர் நம்மை எப்பொழுதும் விடுவதே கிடையாது. He will never forsake us. அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses those who trust him. அதனால தான் யோபு சொன்னார், that's why Job said, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். even if I am killed I will trust upon him. நான் அவரை நம்பினா நான் துளுத்துருவேன். if I trust him I will. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன் பேரிலே நம்பிக்கை உடையவனாய் இருந்தார். The Lord trusted Abraham. வேதம் அழகாய் சொல்லுகிறது, the Bible says, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். those who worship him he gives riches to those who worship him. My dear children of God, my dear beloved, the Lord will keep you blessed in this world. There is our trust should be upon the Lord. Our trust should be upon the Lord. Our trust should be upon the Lord. The Lord will bless me. My Lord will exalt me. My Lord will fulfill my needs. My Lord will exalt me. My Lord will honor me. He will fulfill my needs. It is not necessary that you should give me. I don't need anything. The Lord will be your help. He will be your protection. He will bless you like the stars of the sky. I want to finish. After these things, after he took back the captive, after he gave the tithes, after he trusted the Lord, the Lord will be enough for him. We need to pray for the captive. We need to bring back those who are in captive. The captivity of death, captivity of sickness, captivity of the bondages of Satan, many kinds of captivity, captivity of captivity of drunkenness, captivity of sin,
captivity இந்த of சிறைகளை சிறைப்பட்டிருக்கிற மக்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. We need to pray for those people who are in நம்முடைய captivity. சம்பாத்தியத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. It is important to give for the Lord from முழு our நம்பிக்கையும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டியது. Our trust should be upon the Lord. இப்படி நாம் செய்யும்போது When we do this, தேவன் நம்மை பார்த்து சொல்வார், the Lord will, மகனே மகளே பயப்படாதே, my dear daughter, my dear son, do not fear. கேடகமாக இருக்கிறேன், I'll be a shield, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், I'll be a help, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், I'll bless you. நான் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பான்னு போட்டிருக்கு பாருங்க. 5ஆம் வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து நீர் வானத்தை எண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். Today I'm telling you, the Lord will bless you. ஐஸ்வர்ய சம்பன்னராய் வாழ்வீர்கள். You will live as rich. துக்கங்கள் எல்லாம் மாறும் பாருங்க. All your worries and sadness will change. நான் கொண்டு வந்த செய்திக்கும் பேசுகிற வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே நான் உணர்கிறேன். I believe that what I brought was different from what I was sharing with the Lord. ஸ்தோத்திரம் இறங்கி விட்டார். The Lord has come down to bless you. இறங்கிட்டார். The Lord has come down to bless you. ஏனோ தெரியல, இன்னைக்கு உங்க மேல பெரிய இரக்கத்தின் தெய்வமாய் இருக்கிறார். The Lord is having mercy upon you today. தேவன் நிச்சயமாய் இந்த நாள்ல இருந்து ஒரு பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். The Lord will do a great thing from today. You will see that. நீங்கள் அனுபவிப்பீர்கள். You will experience that. நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். You will experience that. இன்றைக்கு தேவன் உங்கள் சிறையெல்லாம் மாற்றி, the Lord will change all your captivity. மற்றவருடைய சிறையிருப்பையும் நீக்கி, you will change the captivity of others. தேவன் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. And the Lord will exalt you and honor you. ஜெபிப்போம். Let us pray. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கேடகமும் பலனும் ஆசீர்வாதமும் துணையுமாய் இருக்கிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே ஆபிரகாமை போல சிறைப்பட்ட மக்களுக்காய் ராக்காலத்தில் குழுக்களாய் ஜெபித்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே கர்த்தருக்கு கொடுத்து பேரில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்ந்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆராதனைக்கு வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை யார் யார் எந்தெந்த துக்கத்தில் இருக்கிறார்களோ, யார் யார் என்ன மனவேதனையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என்ன கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி இரக்கம் செய்து அவருடைய காரியங்களெல்லாம் அழகாய் முடித்து அவருடைய பிள்ளையுடைய தலைகளை உயர்த்தி அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று அழகுள்ள பாதத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. வந்த மக்கள் அநேகருடைய உள்ளங்களிலே கர்த்தர் இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. துக்கத்தோடு அல்ல, சமாதானத்தோடு அவர்கள் உள்ளம் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரண செய்யும், உயர்த்தும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. சத்தமாக ஹலே லே. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you. நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் அளிக்கும் தெய்வ செய்திகள், ஞாயிறு ஆராதனை, காலை தியானம், சிறுவர் நிகழ்ச்சிகள் இவை அனைத்தையும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க நம்முடைய பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலைகளாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், வேதனைகளாகட்டும், துன்பங்களாகட்டும், யார் நமக்கு விரோதமாக எழும்பி வரட்டும், ஒருவனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்களுடைய காலை தியானத்துடன் துவக்குங்கள் உங்கள் ஒவ்வொரு நாள் காலை பொழுதையும். காலை தியானம் பெதஸ்தா பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலில் தினமும் காலை 5:30 காணத் தவறாதீர்.